எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக தமிழ் பேராயம் என்ற அமைப்பை தோற்றுவித்து அதன் மூலமாக பல்வேறு தமிழ் வளர்ச்சி பணிகளை கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் செயல்படுத்துவதற்கு வழிகாட்டி வருகின்றார்கள். அதனுடைய அடுத்த கட்டமாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்களுடைய பேச்சாற்றலை அறிந்து அதை ஊக்குவிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் சொல் தமிழா சொல் என்ற ஒரு தலைப்பில் ஒரு மாபெரும் பேச்சு போட்டியை உண்டாக்கி அதை தமிழகமெங்கும் நடத்துமாறு பணித்தார்கள். தமிழகத்திலே உள்ள அனைத்து மாவட்டங்களையும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 9 மண்டலங்களாக பிரித்து இந்த போட்டிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சென்னையிலே முதல் மண்டலம் தொடங்கியது. சேலத்திலே கடைசி மண்டலம் 9வது மண்டலம் இன்று இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால் எங்கள் வேந்தர் ஐயா அவர்கள் இப்போது இருந்து பணியாற்றி கொண்டிருப்பது சென்னையிலே. அவர்கள் பிறந்த ஊர் சேலம் மாவட்டத்தில் சென்றது. எனவே அவர்கள் எங்கே பிறந்தார்களோ அங்கே இந்த போட்டி நிறைவு பெறுகின்றது. எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி தருகிறது. 9 மண்டலங்களிலும் பங்கேற்ற மாணவர்கள் பேசிய பேச்சு எங்களை வியப்பில் ஆற்றியது. எங்களுக்கு இந்த போட்டியின் மூலமாக கிடைத்த ஒரு புதிய அனுபவம் என்னவென்றால், நகர்ப்புறங்களில் இருக்கின்ற மாணவ மாணவியர் தான் விஷய தெளிவு, நல்ல அறிவாற்றல், பேச்சுத்திறன் மிக்கவர்களாக இருப்பார்கள் என்று பொதுவாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இந்த போட்டியின் மூலமாக பெரும்பாலும் பரிசு பெற்ற மாணவர்கள் மாணவியர்கள் என்று பார்த்தால் கிராமப்புறங்களைச் சேர்ந்தவர்கள் தான். இந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும். இந்த போட்டி மற்ற பேச்சு போட்டியிலிருந்து வித்தியாசமானது. பொதுவாக மாநிலமெங்கும் நடைபெறுகின்ற பேச்சு போட்டிகள் எவ்வாறு இருக்கும் என்றால், ஒரு தலைப்பை முன்கூட்டியே தந்து அவர்கள் தயாரித்து வருவதற்கு வாய்ப்பளித்து அந்த போட்டிகள் நடைபெறும். ஆனால் நாங்கள் 3 சுற்றாக இந்த போட்டியை நடத்துகின்றோம். முதல் சுற்று என்பது ஒரு 6 தலைப்பை முதல் நாளிலேயே அவர்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பிவிடுவோம். அந்த 6 தலைப்புகளில் ஏதேனும் ஒன்று, அது குழுக்கள் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த 6 ஒரு தலைப்பில் பேச வேண்டும். இது முதல் சுற்று. இது ஓரளவு பேசிவிடலாம். அந்த 6 தலைப்பையும் தயாரித்தாலே ஒரு தலைப்பில் பேசிவிடலாம். 2வது சுற்று என்பது ஒரு 4 மணித்துளிகளுக்கு முன்பாகத்தான் தலைப்பை தருவோம். முதல் மாணவர் பேசும்போது அடுத்த மாணவருக்கு தலைப்பை தருவோம். அவர் பேசி முடிப்பதற்குள் இவர் தலைப்பை உணர்ந்து தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டு பேச வேண்டும். 3வது சுற்று என்பது விவாத பொருள். ஒட்டியும் வெட்டியும் பேச வேண்டும். இன்றைய இளைஞரிடையே நாட்டுப்பற்று வளர்ந்திருக்கிறது, ஒருவர் பேசுவார். வளரவில்லை என்று இன்னொருவர் பேசுவார். அரசியல் தலைவர்கள் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் என்று ஒருவர் பேசுவார். மற்றொருவர் அவ்வாறு இல்லை என்று பேசுவார். லஞ்சம் ஊழலை முற்றிலுமாக இந்த நாட்டிலே ஒழிக்க முடியும் என்று ஒருவர் பேசுவார். அது சாத்தியமில்லை என்று இன்னொருவர் பேசுவார். அந்த போட்டிக்கான தலைப்பு 1 நிமிடத்துக்கு முன்புதான். அவர்கள் மேடையிலே சென்று பேசுவதற்கு தங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு 1 நிமிடத்துக்கு முன்பாகத்தான் அந்த தலைப்பு தரப்படும். அந்த 1 நிமிடத்துக்கு முன்பாக தலைப்பு என்ன என்பதை அறிந்து கொண்டு அதற்குள்ளாக தங்களை தயார்படுத்திக் கொண்டு பேச வேண்டும். இந்த 3 சுற்றிலும் தேறி வெற்றி பெறுகிறார்கள் என்றால் ஆகச்சிறந்த மாணவர்களால்தான் அவர்கள் இருக்க முடியும். உண்மையிலேயே ஒரு மண்டலத்தில் பேசக்கூடிய மாணவர்கள் மிக சிறப்பாக பேசினார்கள் என்று நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அடுத்த மண்டலத்தில் பேசக்கூடிய மாணவர்கள் அவர்களை விஞ்சுகின்ற விதத்தில் பேசுகின்றார்கள். அதுபோலத்தான் இப்போதும் நான் மாணவர்கள் பேசக்கூடிய வாய்ப்பை எல்லாம் பார்த்து விட்டு வந்தேன். மிகச் சிறப்பாக பேசுகின்றார்கள். உண்மையிலேயே நாங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மிகச் சிறப்பாக பேசுகின்றார்கள். நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் சொல்வேன், இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்பு தமிழகத்தினுடைய அரசியல் மேடைகளிலும் இலக்கிய மேடைகளிலும் பொதுவான நிகழ்ச்சிகளிலும் இந்த சொல் தமிழா சொல் நிகழ்ச்சியிலே பங்கேற்ற மாணவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளராக விளங்குவார்கள். மேடையிலே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டு. ஒரு 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பதிவு செய்திருந்தார்கள் பங்கேற்பதற்காக. இதுவரைக்கும் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்திருக்கின்றார்கள். இன்னும் வருவதாக சொல்கின்றார்கள். ஏறத்தாழ 200 மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியை பங்கேற்பார்கள் என்று நாங்கள் கருதுகின்றோம். போட்டியிலே பங்கேற்ற மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளராக வருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எந்த நோக்கத்தோடு இந்த போட்டியை நாங்கள் ஆரம்பித்தோமோ அந்த நோக்கம் முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த போட்டியினுடைய நோக்கமே பேச்சாற்றலை அறிவது மட்டுமல்ல, சமுதாயத்தை பற்றி, நாட்டை பற்றி, நம்முடைய பண்பாட்டை பற்றி, அரசியலை பற்றி,
ஒரு விழிப்புணர்ச்சி அந்த மாணவரிடம் இருக்கிறதா என்பதையும் சேர்த்துத்தான் நாங்கள் மதிப்பிடுகின்றோம். அப்படி பார்க்கின்ற பொழுது எங்களுடைய 2 கோணத்திலும் விஞ்சுகின்ற விதத்தில் இந்த மாணவர்கள் பேசியிருக்கின்றார்கள் என்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இது கடைசி மண்டலம். இந்த மண்டலத்திலே பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய பேர் பேராசிரியர் கரு நாகராஜன், தமிழ் பேராயத்தினுடைய தலைவர். அதாவது ஒரு மண்டலத்துக்கு 5 பரிசு. முதல் பரிசு 1 லட்சம் ரூபா, 2ஆம் பரிசு 75,000 ரூபா, 3ஆம் பரிசு 50,000 ரூபா, 5 மாணவர்களுக்கு ஆறுதல் பரிசு தலா 20,000. இது மண்டல அளவுல. மாநில அளவுல முதல் பரிசு 5 லட்சம், 2ஆம் பரிசு 3 லட்சம், 3ஆம் பரிசு 2 லட்சம். இந்த போட்டியில 8 பேர் நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, அப்புறம் ஆறுதல் பரிசு 5 பேரு. அந்த ஆறுதல் பரிசு பெறக்கூடிய 5 பேர்ல யார் அதிக மதிப்பெண் பெற்றார்களோ அந்த மாணவர், அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டோட அந்த 4th அந்த மாணவரும் இறுதி போட்டிக்கு பங்கு பெறுவார். அப்போ 9 மண்டலங்கள்ல இருந்து 9x4 மாணவர்கள் இறுதி போட்டியில் பங்கேற்பார்கள். அவர்களில் மிகச்சிறந்த பேச்சாளர்களுக்கு முதல் பரிசு 5 லட்சம், 2ஆம் பரிசு 3 லட்சம், 3ஆம் பரிசு 2 லட்சம். அது ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி மாலையில முதல் சுற்று, 2ஆம் சுற்று நடக்கும். இறுதி சுற்று கடைசி 7ஆம் தேதி காலையில தவத்தூர் குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள், பேராசிரியர் ஞானசம்பந்தன் அவர்கள் தான் இறுதி போட்டிக்கு நடுவராக இருப்பார்கள். இங்க சென்னை காட்டாங்குளத்தூர்ல எங்களுடைய பல்கலைக்கழக வளாகத்திலேயே, SRM பல்கலைக்கழக வளாகத்திலேயே அந்த இறுதி போட்டியும் காலையில இறுதி போட்டி, அது முடிஞ்ச உடனே பரிசீலிப்பு விழாவும் நடைபெறும்.